2026 வருஷத்துல முதல் மாதத்துல கர்த்தர் சகோதரிகளுக்கு நமக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் சகரியாவுக்கு முன்னாடி 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல பக்கம் 1092. ஆமா, அதாவது 1090 தான். நான் இருக்கிற வசனத்தை சொல்றேன். ஆகாய் 2:23. சேனையின் கர்த்தர் சொல்கிறார். சேனையின் கர்த்தர் சொல்கிறார். குமாரனாகிய சொருபாயல் என்னும் ஒரு ஊழியக்காரனே, உன்னை நான் அண்ணாமிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மூலமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என் சேனை என்று சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கிறார். சொல்லி என்றார். இங்க நம்ம என்ன வசனம் படிச்சோம்? இதுதான் நம்மளுடைய வாக்குத்தத்த வசனம், பெண்களுக்கான வாக்குத்தத்த வசனம். முத்திரை மோதிரமாக நான் உன்னை வைப்பேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன்? தெரிந்து கொண்டேன். நான் உன்னை முத்திரை மோதிரமாக என்ன செய்ய போறேன்? வைக்க போறேன். இதுதான் நமக்கு கடவுள் இந்த வருஷத்துல ஆரம்ப நாட்களில தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம். இந்த வசனத்தை வைத்தேதான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மாதம் முழுவதும் நம்ம ஜெபிக்க போறோம். ஓகேவா சிஸ்டர்? கொஞ்சம் சரி, அப்ப கவனிங்க. இங்க நம்ம முத்திரை மோதிரம் அப்படின்னா நம்ம எல்லாரும் மோதிரம் போடுறது உண்டு. ஆனா முத்திரை மோதிரம் யாரு போடுவாங்க? முத்திரை மோதிரம் யாரு போடுறது? முத்திரை மோதிரம் யாரு போடுவாங்க? தேவன் போடணும், இல்லைன்னா தேவ பிள்ளைகள் சொல்லி. இங்க நம்ம பாக்குறோம் முத்திரை மோதிரம்ங்கும் போது அந்த முத்திரைக்கு ஒரு மதிப்பு உண்டு. முத்திரைங்கிறதே ஒரு மதிப்பு உண்டு. அந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்க? முத்திரை மோதிரம் தான் போடுவாங்க. இந்த நாட்கள்ல அரசாங்கம் அப்படிங்கிற இது கவர்மெண்ட் இதுன்னு ஒரு முத்திரை போட்டிருப்பாங்க, தெரியுமா? முத்திரை இருக்கு இல்லையா? இப்ப அது அச்சினால வந்திருக்குது. ஆனா அப்போ ராஜா ஒரு முத்திரை வச்சிருப்பாரு. அந்த முத்திரைய அவர் ஒரு சட்டத்தை போட்டு அதை நிறைவேற்றும் பொழுது அதை நிறைவேற்றணும். அந்த முத்திரை மோதிரை அவர் குத்துனாதான் என்ன செஞ்சுதான், அது பதிச்சாதான் அதுக்கு வேல்யூ உண்டு. அது பதிச்சுட்டாருன்னா அது தடையே படாது, அந்த காரியம் நடந்தே தீரும். சரிங்களா? அதனாலதான் அவங்க என்ன அந்த முத்திரை மோதிரம் ராஜாக்கள் என்ன செய்வாங்க? அது அணிந்து கொள்வாங்க. அதே போல இப்போ உள்ள காலத்துல கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யறாங்க? கவர்மெண்ட் முத்திரை. கவர்மெண்ட் ஜாப்னாலே என்ன ஒரு கௌரவம் தானே. அது எந்த வேலையா இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப். இப்ப 100 நாள் வேலையெல்லாம் பாக்குறவங்க எல்லாம் யாரு? கவர்மெண்ட் காரங்க. அதே போலதான் கவர்மெண்ட்ங்கிறது ஒரு கௌரவமான ஒரு மதிப்புக்குரிய ஒரு கணக்குக்குரிய ஒரு வேலைங்கிறத ஒரு காரியம் தான் கவர்மெண்ட் சொல்றோம். அதே போல முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்றால் நம்மள முத்திரை மோதிரமாக ஆண்டவர் வைக்கிறேன்னு இங்க என்ன சொல்றாரு? அப்ப பெண்களாகிய நாம முத்திரை மோதிரமாக விளங்க வேண்டும் அப்படிங்கறத இங்க ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப இங்க முத்திரை மோதிரம் என்றால் நாம நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதுதான். சரியா? நிறைவேற்றுகிற கர்த்தர் அப்படின்னு. அப்ப முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன் என்று சொல்லி அங்கே இஸ்ரவேல் ராஜாவுக்கும் அந்த ஜனங்களுக்கும் தான் ஆண்டவர் சொல்றாரு. சில ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பின்வாங்கி போனாங்க, கர்த்தருக்கு பிரியம் இல்லாம போனாங்க, இந்த கர்த்தருடைய ஜனங்களோடு சேராம போனாங்க. அவங்க எல்லாம் போனது போக மீதி இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படி சொல்றாரு. அப்ப ஈஸியா நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கிட முடியுமா? எல்லாத்தையும் வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. நம்மளுடைய ஒரு எல்லாமே உலகத்துல ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதுதான்.
நீ இதை செஞ்சுனா நான் என்ன செய்வேன், உனக்கு நான் செய்வேன். அப்ப அவர் நமக்கு நம்மளை மீட்டதுக்கு அவர் என்ன சும்மா கொடுத்தாரா? நம்மள ரொம்ப பாவத்தில் இருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. எப்படி மீட்டெடுத்தாரு? அவருடைய ரத்தத்தையே சிந்திதான் என்ன செஞ்சிருக்காரு, அவர் நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில வரணும்னா ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாதான் அதுக்குரிய பலனை நம்ம என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். இப்ப நிலத்துல நம்ம நெல்லை விதைக்கிறோம், விதைக்காமையே அது வருமா? போன வருஷத்துல விதைச்ச விதை 1-2 முளைச்சு அது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருமா? வராது. மறுபடியும் அதை உழுகணும், அதை களை எடுக்கணும், அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், விதைக்கணும், நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. அப்ப பாடுபட்டாதான் என்ன செய்ய முடியும், பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில முத்திரை மோதிரமாக நம்ம காணப்படணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து ஒரு நிபந்தனையை ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறார். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிறத அங்க வெளிப்படுத்த நம்மள்ட்ட கேட்கிறவரா இருக்கிறார். ஆகாய தீர்க்கதரிசி மூலமா நம்ம என்ன செய்யறாரு, அவர் கேட்கிறவரா இருக்கிறார். படிக்கிற அதே ஆகாய தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ல இருந்து வாசிங்க. ஆனாலும் 1ஆம் அதிகாரம் 1:4. உங்கள் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்ப காலத்தை பத்தி ஆண்டவர் பேசுறார். என்ன காலம்? கர்த்தருடைய என்னது, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் என்ன மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும் காலம் இதுவோ அப்படின்னு கேட்கிறேன். ஏன் அப்படின்னா இங்க கர்த்தருடைய ஆலயம் வந்து இங்க என்ன பண்ணிருக்கிறது, பாழாய் கிடக்குது. கர்த்தருடைய ஆலயம் பாழாய் இருக்குது. அதனால நீங்க உங்க வீடுகள்லாம் நீங்க வீடு வாசல் கட்டி நல்ல மச்சுப்பா நல்லா அழகா கட்டி நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது காலம் இல்ல. ஏன்னா நம்ம காலம் முடிய போகுது. அதனால இங்க கர்த்தருடைய ஆலயம் என்ன செய்யுது, இங்க பாழாய் கிடக்கிறது, இந்த வீடு பாழாய் கிடக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கலாம். இதுல 2 அர்த்தம், நம்ம ஆவிக்குரிய அர்த்தங்களை 2 எடுத்துக்கணும். ஒண்ணு, நம்மளுடைய வாழ்க்கை, நாம தான் தேவனுடைய வீடு. இந்த வீடுன்னா அவர் சும்மா ஒரு குடியிருக்கிற வீட, மனுஷன் தங்கி தாபரிக்கிற வீடு ஆண்டவர் சொல்லல. அங்க தேவனுடைய ஆலயத்தை சொல்றாங்க. அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு ஜெப வீடு, தேவனுடைய ஆலயம் அவர் தங்குற இடம் அப்படிங்கிற மாதிரி அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, சொல்லக்கூடியவரா இருக்கிறாரு. 2வது என்னன்னா, நம்மளும் அந்த புதிய ஏற்பாட்டுல நமக்கு என்ன சொல்றாங்க, நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேவன் தங்குற ஆலயம் ஒண்ணு கட்டடம், அதாவது இங்க நம்ம சபை கூடி வருகிற கட்டடம். 2 நம்மளுடைய ஆலயம், நாம ஆலயம். சரிங்களா? நாம இப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ஆலயம் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம சிந்திப்போம். தேவன் தங்குற ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு. தேவன் தங்குற ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கணும். கேளுங்க, படிங்க. 8வது வசனத்துல இருந்து படிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தது இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்குள் கொண்டு வந்து நான் அதை ஊதி போடுகிறேன். எதிர்க்கின்றேன் என்றார். என் வீடு பாழாய் கிடந்த போது நீங்கள் எல்லோரும் அவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள். இதன் நிமித்தம் என்ன என் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அதனால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பூமி பலமும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாத்தின் மேலும் மனுஷன் மேலும்
பெருமை மேலும் கைப்பாடு அனைத்தும் வளர்ச்சியை அவ்வளவுதான். இங்க என்ன பார்த்ததுனால படிச்சுக்கோங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். என் மகிமை விளங்கும் என்று என்ன சொல்றாரு? அதில் என்னுடைய மகிமை விளங்கும் என்று சொல்றாரு. அப்ப நம்ம ஆலயத்தை நம்மளை கட்டணும். நம்மளே நாம கட்டாம நம்ம மற்ற காரியங்கள்ல அந்த உலக காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க செயல்படுவதுல ஒண்ணுமே இல்லை. அதுல நான் பிரியப்படவே மாட்டேன் அப்படிங்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை எடுத்தால் நான் என்ன செய்வேன்? நான் சொல்றேன். அப்ப தேவன் தங்குற ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நம்ம பேசுற பேச்சு, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய நடை உடை பார்வை, நம்ம எதை பார்க்கிறோம், என்ன பார்த்துட்டு இருக்கோம், எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், நம்ம தனிமையில இருக்கும் பொழுது சரி, ஒரு 4 பேர் மத்தியில இருக்கும்போது சரி, இந்த நான் செய்யற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம அப்பப்ப நம்ம சிந்திச்சுட்டே இருக்கோம். நீங்க இந்த மாதம் முழுவதும் நீங்க அதை சிந்திச்சீங்கன்னா செஞ்சு பாருங்களேன். அப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரும். அப்ப வெளிப்பாடு வந்து நீங்க சிந்திச்சீங்கன்னா நிச்சயமாவே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். தேவனுக்கு பிரியமா என்ன செய்யும்? மாறும். நான் பேசுவது தேவனுக்கு பிரியமானதா? நான் சிந்தித்து கொண்டிருப்பது தேவனுக்கு பிரியமானதா? நான் பார்க்கிறது தேவனுக்கு பிரியமானதா? என்ன எல்லாத்தையும் நான் எங்க போறேன், நான் போற இடம் கர்த்தருக்கு பிரியமானதா? இதெல்லாம் ஆண்டவர், நான் செய்யற காரியங்கள்லாம் ஆண்டவர் சிந்திப்பாரு. நான் எல்லாத்தையும் வரிசையா சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல ஈடுபடுறீங்க, எதாவது செய்யறீங்க. குடும்பத்திலயும் சரி, சமுதாயத்திலயும் சரி, சபையிலயும் சரி, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறத, நீங்க நடக்கிற முறைகள் எல்லாம் என்னன்னா அதுல கர்த்தர் பிரியப்படுவாரா அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பார்த்து அதை நீங்க என்ன செய்யணும்? அதை குறிச்சு வச்சுக்கிடலாம். இல்ல அதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அது இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது இல்ல, இதை நம்ம விட்டு விலகணும்னு சொல்லி அப்பயே நீங்க அதை விட்டு விலகிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். என்ன அதுல இருந்து நீங்க என்ன செய்வீங்க? அப்ப நீங்க உங்களுடைய ஆலயம் என்ன பரிசுத்தமா ஆக்கப்படும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா களை நிறைய அடைஞ்சிருக்குது. அதுல விதைகளும் இருக்கு, நெல் விதைகளும் இருக்குதுன்னா நம்ம களைகளை எடுத்தாதான் அந்த நெல் பயிரோடைய அந்த அழகு தெரியும். உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியதா கிடையாது. களை எடுக்காத ஒரு நிலம் எப்படி இருக்கும்? அப்படியே கண்ணாமல பாக்கிறதுக்கு காடு மாதிரி இருக்கும். என்ன கரிசு நிலம் மாதிரி இருக்கும். ஆனா களை எடுத்துட்டு அதுல நம்ம பயிர்களை மட்டும் நீங்க வச்சு பாருங்களேன், அந்த இடத்துல தெரியும். அது பார்க்கவே அழகா இருக்கும். களை எடுத்தது அப்படி தெளிவா இருக்கும். அப்படி பார்க்க பரிசுத்தமா இருக்கு, சுத்தமா இருக்கும், கூட்டி அழுந்த மாதிரி அழகா இருக்கும். சரியா? அப்போ அதுதான் அந்த களை எடுத்த வீடாக நம்ம என்ன செய்யணும்? களை எடுத்த தேவ ஆலயமாக நம்ம சரியா பரிசுத்தமா நம்ம என்ன செய்யணும்? அப்பதான் பரிசுத்தப்பட முடியும். கலைகளை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவுதான் ஆண்டவர்கிட்ட அழுது புலம்புனாலும், எவ்வளவுதான் நம்ம பிரயாசப்பட்டு நம்ம உழைக்க போனாலும், சம்பாதிச்சாலும் அதெல்லாம் என்ன? இந்த அதிகாரத்தை நீங்க படிக்கிறதுக்கு சொல்லி போய் வீட்டுல 4 தடவை 5 தடவை படிச்சு பாருங்க. அது என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ அந்த கலை எடுத்து பார்த்தா அந்த இடங்கள் அப்ப அங்க நம்ம என்ன நம்மளுடைய காரியங்கள் என்னங்கிறது அங்க நிச்சயமா தெரிய வரும். அப்ப சரியில்லாத காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? நம்மளை விட்டு அகற்றணும். ஃபர்ஸ்ட் நம்ம தேவனுடைய ஆலயம்ங்கிறத மனசுல ஆழமா பதிச்சுக்கணும். நான் உலகத்தார் போல அல்ல, நான் உலக மனுஷர்கள் போல அல்ல. அது வீட்டாரா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, என்ன சொந்தம் வந்து அண்ணன் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமானவங்களை விட கர்த்தரை அறியாதவங்களை விட நம்ம தான் என்ன செய்யலாம்? நான் மேலானவன், அவங்க அறியாதவங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்களால நான் என்ன செய்யக்கூடாது? அவங்களுக்கு முன்னாடி அப்படி இருக்கக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை, அவங்களை விட நான் என்ன செய்யாத? விசேஷித்தவங்க. அவங்க நம்ம வீட்டுல உள்ளவங்களே பணக்காரங்களா இருக்கலாம், நல்ல வசதியா இருக்கலாம், நல்ல படிச்சவங்களா இருக்கலாம்.
ஆனா அவங்கள விட நம்ம ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நம்ம அவங்கள விட நம்ம யார் ஆண்டவர் சொல்றாரு? விசேஷித்தவர்கள், வசதியானவர்கள் அப்படின்னு என்ன செய்யறாரு ஆண்டவர் சொல்லுகிறாரு. அதனாலதான் முத்திரை மோதிரமாக வைப்பேன். நீங்க கேட்கிற காரியங்கள் அப்படியே நடக்கும். நீங்க முயற்சி பண்ற காரியங்கள் அப்படியே நடக்கணும்னா, அது தடைபடாம நடக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா. அப்போ ரெண்டாவது பரிசுத்தமா வாழ்க்கையில பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். ரெண்டாவது நம்ம சரீரத்தையும் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமா வச்சுக்கிறோம். அப்போ ஒரு நோய் நொடி யதார்த்தமா வர்றது வேற. ஆனா நம்ம வர வச்சுக்குவோம். நம்ம அதே கலைஞர்கள் என்ன செய்வாங்க? அதை வர வச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஒத்துக்காத சாப்பாடு என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு பிரியாணி நமக்கு ஒத்துக்காது, செரிமானம் ஆகாது, அப்படியே என்ன செய்யக்கூடாது? அதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த வாசனையும் அந்த ருசியும் என்ன செய்யும்? நம்மள எச்சி நம்ம அப்பதான் உபவாசத்தோட இருப்போம். பக்கத்து வீட்டுல என்ன செய்யும்? கறிக்குழம்பு வாசனை வரும். நமக்கு எச்சி என்ன செய்யும்? அது இயல்புதான், அது ஊரும், அது கர்த்தர் கொடுத்த இது. ஆனாலும் நம்மளுடைய மைண்ட்ல என்ன செய்யணும்? நமக்கு ஒத்துக்காது. நம்ம ஒத்துக்காம போச்சுன்னா நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அது சாப்பிட்டா நம்ம பலவீனம் ஆயிடுவோம். அதனால நம்ம சரீரம் எது ஒத்துக்குதோ அதை மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். புரியுதுங்களா? கேளுங்க. ஏன்னா நம்ம இன்னும் இருக்க நம்ம இப்ப இங்க இருக்கிறவங்கல்ல யாரும் ரொம்ப இளவட்டமும் கிடையாது. எல்லாம் கொஞ்சம் 30 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் எல்லாருமே. அப்ப இன்னும் இருக்க நமக்கு வயசு கூடுதா குறையுதா? கூடுது. இப்ப 30-40 வயசுக்குள்ளே சுகர், பிரஷர், அதுன்னு எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம சரீரத்தை என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். நம்ம சரீரத்தை பாதுகாக்கணும்னா நம்ம சாப்பிடுற ஆகாரத்துல கவனமா இருக்கணும். மழை காலத்துல கஞ்சி தண்ணி பழத்து வீணா போகுதுன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அது ஆட்டுக்கு ஊத்துனா ஆடு பலன் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அதனால வேஸ்டா போகுதுன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அதை சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்மளுக்கு எடுத்துக்க கூடாது. அப்ப கெடுத்துக்கிட்டா தேவனுடைய ஆலயத்தை நம்மளே என்ன செய்யணும்? எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால நம்ம தேவனுடைய அதே போல நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பழைய துணிமணி, பழைய இது நான் ஏழ்மையா இருக்கிறேன், நான் கஷ்டத்துல இருக்கிறேன், கஷ்டத்தை மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? பழைய துணிமணிகளை என்ன செய்யணும்? வெளுத்து படுத்து போன துணிமணிகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. தேவனுடைய ஆலயம் அப்படி இருக்கலாமா? நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவன் தங்குற ஆலயம். தேவன் தங்குற ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அதனால நீங்க புதுசா போய் மகாராஜாலையும் சீமாட்டிலையும் போய் நீங்க துணி எடுத்து வந்துதான் கட்டணும்னு நான் சொல்ல வரேன். இருக்கிற துணிய சுத்தமா ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு புடவை கட்டிட்டீங்கன்னா அதை என்ன செய்யுங்க? ஏதோ பக்கக்காரங்களுக்கு போடுங்க, இல்ல இல்லாத ஏழை பழகி அதாவது வரவங்களுக்கு, செல்ல வரவங்களுக்கு, கேட்கறவங்களுக்கு கொடுங்க. கொடுத்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த சேலையை நீங்க மாத்தி கட்டுறதுக்கு பார்க்கணும். ஏன்னா நம்ம துணிமணிகள் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதுலயும் நம்ம உடுத்துற உடைகள்லயும் என்ன செய்யணும்? ஒரு வித்தியாசம் காணப்படணும். அதுலயும் பரிசுத்தம் காணப்படணும். நான் எப்படி அதே மாதிரி நம்ம உடுத்துற உடைகள் நம்மளுடைய போடுற துணி இதுவும் இருக்குது. இப்ப நம்ம ஆந்திரக்குடி சபையை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டா ஒழுக்கமா தான் நம்ம ட்ரெஸ் எல்லாம் போடுறோம். சில பேர் என்ன செய்யறாங்க? இது கையே இருக்காது ஜாக்கெட்ல, என்ன இல்லைன்னா இடுப்பு இருக்காது, கை இருக்காது, இல்லைன்னா இடுப்பு இருக்காது, அப்படியெல்லாம் போடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால நம்ம அவங்கள நம்ம குறை சொல்ல வேணாம். ஆனா நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதா அப்படின்னு சிந்திச்சு பார்த்து நம்ம அது சரியான முறையில அதை நம்ம செய்ய பார்க்கணும். அப்ப நம்மளுடைய உணவு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம்? நம்மளுடைய உடை அல்லது நம்மளுடைய சிந்தனை, உள்ளான மனுஷன் சிந்தனை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமானதா நான் செய்யறது காரியங்கள்லாம். ரெண்டாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படிப்பட்டது? இது நம்ம சரீரத்துக்கு ஒத்துக்குமா அப்படின்ற நம்ம அணிகிற உடை நம்ம எப்படி ரொம்ப சுருங்குனது, கட்டது அந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம போடாம தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய பாக்குற பார்வையிலேயே நம்ம எப்படி இருக்கணும்?
நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கிறத வித்தியாசத்தை காமிக்கணும். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், உடைகளையும் நம்ம அணிகிறவங்களா இருக்கணும். அதே மாதிரி இங்க எப்படி நம்ம செயல்படும் போது தேவன் நம்ம என்ன செய்வாரு, பிரியப்படுவார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயமும் இதுல அடங்கணும், அதே சமயத்துல நம்ம வீடுகளும் அடங்கணும். புரியுதுங்களா? இங்க நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயத்துல நம்ம வருவோம். தேவன் நம்ம கூடி இருக்கிற போது அவர் என்ன செய்யறாரு, நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறார். சாதாரண கட்டடம் தான், ஆனா நம்ம எல்லாம் கூடி வரும்போது இது என்ன ஆகுது, கூடி வரும்போது இந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கு, தேவனுடைய ஆலயம். அவருடைய நம்ம எல்லாம் சபையெல்லாம் ஒன்னா கூடி வரும்போது தேவ பிரசன்னம் இங்க உணர்றீங்களா இல்லையா? தேவனுடைய பிரசன்னம் இறங்கு. அப்ப தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல நம்ம சபை எப்படி வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத சிந்திக்கணும். புரியுதுங்களா? சபையில நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம சபையில நடக்கிற காரியங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். சரி, தேவனுடைய ஆலயத்துல சபையில இருக்கும் பொழுது சத்தியத்தை அறிந்த நாம கர்த்தரை அறியாதவங்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க சில பேர் இல்ல வேறு சபையில இருந்து வருவாங்க. அவங்களுக்கு நம்ம சபையினுடைய காரியங்கள் தெரியாது. இப்ப ஞானஸ்தானம் எடுத்தவங்க எடுக்காதவங்கன்னு என்ன தெரியாது. புதுசா நம்ம வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், விசாரிக்கணும். நீங்க யாரு என்ன அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா என்ன அப்படிங்கறதுல விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு கல்வி வரும்பொழுது அவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லாதவங்கள்ட்ட என்ன செய்ய கொடுக்க கூடாது. சில நேரம் இப்ப கொஞ்சம் பேர் இருக்கனால பிரதரே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் கொடுத்துட்டாங்க. தட்டு கைக்கு வரும் பொழுது மாறி மாறி போகும். அப்ப கர்த்தரை அறியாதவங்க என்ன செஞ்சுவாங்க, அத வச்சுக்குவாங்க. அதனால இந்த காலத்துல தேவன் என்ன கர்த்தருடைய சமூகத்துக்கே நம்ம போக முடியாது ஆசாரியனை தவிர. அவனே பரிசுத்தமா இருந்தாதான், அவன் பரிசுத்தமா இல்லைன்னா அவன் அங்கே அடிச்சு போடுறாரு, சாவடிச்சுப்பாரு. பிரகாரத்துக்கு வெளியிலதான் ஜனங்க நிற்பாங்க. அவன் செத்துட்டானா உயிரோட இருக்கிறானான்னு பாக்குறதுக்கு தான் என்ன செய்வாங்க, காலில சங்கிலிகளை கட்டி அங்க அனுப்பிடுவாங்க. அவன் செத்துட்டான, அவன் உயிரோட இருந்தா அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னா அவனுடைய இங்க மார்க்க இது வச்சிருப்பாங்க, அந்த பதிக்கப்பட்ட கல்லு வச்சிருப்பாங்க. அந்த கல் மின்னும் போது அந்த வெளிச்சம் வெளியில உள்ளவங்களுக்கு தெரியும். அப்ப தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. மின்னாம அப்படியே அமைதியா இருந்துச்சுன்னா அவங்க ஆண்டவர் அவனை அடிச்சுட்டாரு அப்படி சொல்லி சங்கிலியை வச்சு இழுப்பாங்க. அந்த குணம் மட்டும் தான் என்ன செய்ய, வெளியில போகும், சரீரம் மட்டும் வெளியில போகும். அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன், அதே தேவன் தான் இப்போ இருக்கிறாரு. அதனால இப்ப என்னன்னா கிருபையா நமக்காக அவர் என்ன செஞ்சுட்டாரு, எல்லா பாவத்துக்கும் பரிகாரியா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சு போயிட்டாரு. இன்னைக்கு எல்லா ஜனங்களும் என்னுடைய சமூகத்துக்கு வரலாம், எல்லாரும் என்னுடைய நோக்கி வேண்டுதல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பெரும் அதிகாரத்தை நம்ம என்ன செஞ்சாரு, ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்ம அலட்சியம் பண்ணலாமா? ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்கினோம்னா அதோடைய அருமை நமக்கு தெரியும், இலவசமா கொடுத்தா அதோடைய அருமை தெரியாது. அந்த மாதிரிதான் இப்ப நம்ம என்ன செய்யணும், அப்படி நம்ம இதை நினைக்க கூடாது. நமக்கு ஃப்ரீயா நம்ம அவர் இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாருன்னா நம்ம அப்ப உள்ள தேவன் தான் இப்பவும் இருக்கிறாரு. அதனால நம்ம ரொம்ப பயபக்தியா அந்த காரியத்துல நம்ம கவனிக்கணும். யாரு சபைக்கு வராங்க, யாரு புதுசா வராங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படாதவங்களா அப்படின்னு விசாரிச்சு, ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தா அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன ஏதுன்னு கேட்டு அவங்க விசாரிச்சு பேசணும். பேசி நீங்க அன்பு காட்டணும். நீங்க அன்பு காட்டாம என்ன செய்வாங்க, அவங்க இன்னும் ஆண்டவருக்குள்ள நெருங்கி வர்றதுக்கு உதவியா இருக்கும். ரெண்டாவது, அப்ப தேவனுடைய ஆலயம் இந்த நாள்ல நியூ இயர்லாம் நடந்துச்சு. எல்லாம் நைட்லாம் தூங்குனாங்க. காலையில சரி தூங்குறாங்கன்னு என்ன செஞ்சுட்டேன், நான் எல்லாரும் மேல போயிட்டேன். திரும்பி அந்த 3 மணிக்கு ஒரு தடவை வந்தேன், 3:30க்கு ஒரு தடவை வந்தேன். அப்போ பார்த்தேன், அப்ப எல்லாம் படுத்திருந்தாங்க. சரி திரும்ப போயிட்டேன். 5:30க்கு ஒரு டைம் வந்தேன், அப்பயே எல்லாம் படுத்திருந்தாங்க. சரி நான் போயிட்டேன். 6 மணிக்கு எழுந்து வந்தேன். அப்ப என்ன, காயெல்லாம் சுட்டி ஓரமா வச்சிருச்சு. இங்க அந்த காபி குடிச்ச கப்பு, தலையில பூ வச்சுக்கிட்டு வந்த பிள்ளைய வச்சிருந்தது பூவு மண்ணு அப்படியே கிடந்துச்சு. 6 மணிக்கு நான் வரேன். ஏன்னா நான் இது கூட கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுதான் நான் போயிட்டு திரும்ப.
அப்ப சரி தூங்கி எழுந்து போறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த சபையில அவ்வளவு குப்பை கிடக்கும். பொழுது விடிஞ்சு 6 மணிக்கு கோவிலுக்கு வரணும்னு சொல்லி வரவங்க எத்தனை பேர் தெரியுமா? இன்னைக்கு 1ஆம் தேதி, வருஷத்துல 1ஆம் தேதி, முதல் தேதி காலையிலேயே குளிச்சுட்டு நிறைய இங்க ஏரியாவுல இருந்து இந்துக்கள் வருவாங்க. சபைக்கு வராதவங்க இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகணும்னு வருவாங்க. வரப்ப பார்த்தா இங்க திறந்து, நல்ல வேளை அன்னைக்கு யாரும் வரலனே. அன்னைக்கு என்ன வந்து திறந்து பாக்குறேன், அவ்வளோ குப்பை. அது யாரு? ஆம்பளைங்க யாருமே இல்ல, பெண்கள் தான் இருந்து அப்படி போனாங்க. ஒரு வார்த்தை என்கிட்டயும் சொல்லல. இவன் போறப்ப சொல்லியிருந்தா கூட நான் அதை வந்து என்ன பண்ணிருக்கேன், இல்ல உங்க நான் எதுவுமே சொல்லல. யாருமே ஒருத்தருக்கு குறை இல்ல. சமையல ஒரு கப்பு எல்லாரும் நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல குப்பை வெட்டணும். அதே மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நான் மட்டும் பேசுறேன், யாரும் பேசாதீங்க, நான் மட்டும். அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த தேவனுடைய ஆலயத்தை ஏன் நம்ம வீடா இருந்தா அப்படி போட்டுட்டு போவோமா? சபைக்கு வரப்ப நீங்க இன்னைக்கு வீட்டுல எல்லாம் அப்படியே போட்டு வந்தீங்க, சமைச்சு வச்சுப்பீங்க, வீடு வாசல சாணி அரைச்சு போட்டு துணி துவச்சு எல்லாம் பண்ணி பக்குவமா தான் வச்சு வருவீங்க. அப்போ சபைக்கு தேவனை ஆராதிக்கிற ஆலயம் எப்படி நம்ம வச்சிருக்கிறோம் ஆண்டவர் பாக்குறாரு இல்லையா? அதை நிச்சயமா பாக்குறாரு. நான் சொல்லணும், அவங்க சொல்லணும், பார்க்க சொல்லணும், இல்ல அவங்க செய்வாங்க நம்ம போவோம், இல்ல இந்த சகோதரி செய்வாங்க நம்ம போவோம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. நான் சபையில என்ன செய்யணும், நான் பாக்குறேன்னா இந்த ஒரு கவர் கிடக்கா, ஒரு சாக்லேட் கிடக்கா, குனிஞ்சு எடுத்து அப்படி போடணும். அந்த அங்க பார்த்தா வெளியில சகோதரிகள் பொறுப்பானவங்க போகணும். வெளியில போய் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகள் எல்லாம் டம்ளர் பூரா சுத்தி அப்படியே கிடக்கு, டீ குடிச்ச கப் எல்லாம் ஒரு பக்கெட் எடுத்து அந்த இடத்துல வச்சு இதுல போடுங்கப்பா அப்படின்னு என்ன செய்யணும், நீங்க சொல்லணும். இதெல்லாம் உங்க வீடு. சபைங்கிறது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பம். நம்ம ஒரு குடும்பம் போது எல்லாரும் உள்ள உரிமையான இடம் இதுதான். தேவனை உங்களை இதுல இருந்து தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ நம்ம சபையை நம்ம எப்படி வச்சிருக்கோம், சொல்லிதான் செய்யணுங்கிறதுங்க. இப்ப ஆனா ஆண்டவர் உங்களை பாக்குறாரு. அப்ப என்ன செய்வாரு, இங்க முன்னாடி நம்ம படிச்சோம் இல்லையா, நீங்க நிறைய விதைச்சீங்க, பிரயாசப்பட்டீங்க, எல்லாத்தையும் அழிட்டு வந்தீங்க, பலன் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அப்படிதான் நான் செய்வேன், நான் அப்படிதான் ஊதி போடுவேன். ஏன்னா என் வீடு வந்து என்ன பண்ணி இருக்குது, பாலா கிடக்குது. உங்க மச்சுப்பாவ வீட்டுல மட்டும் நீங்க இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களே, என் வீடு பாலா கிடக்குது. நான் எனக்காக தான் உங்களை நான் என்ன பண்ணிருக்கேன், தெரிந்து கொண்டேன். எனக்காக தான் என்னை நீங்க வணங்கணும், என்னுடைய ஆலயத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும், என்னை நீங்க மகிமைப்படுத்தணுங்கிறதுக்கு தான் உங்களை நரகத்துக்கு போகாம பாவத்திலிருந்து நான் என் சொந்த குமாரன் வராம உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கேன், நான் பலியாக்கி இருக்கேன். அப்போ நான் இவ்வளவு செஞ்சு நீங்க நன்றி கிட்டத்தனமா உங்க இஷ்டத்துக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களே, நான் உங்க காரியத்துல என்ன செய்வேன், வாய்க்காம பண்ணுவேன், ஊதி போடுவேன் அப்படி சொல்றாரு. இப்படி நீங்க மனம் திரும்பி நீங்க பரிசுத்தமா நம்ம வாழும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, முத்திரை மோதிரமாக உன்னை வைப்பேன். சாதாரணமான ஆண்டவர் என்ன செஞ்சிட மாட்டாரு, பெருமைப்படுத்த மாட்டாரு. சாதாரணமா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு பிரியமா நடக்கிறவங்க தான், அவருக்கு பிரியமா நடந்தாதான் அவர் நம்மளை முத்திரை மோதிரமாக வைப்பார். அப்ப இந்த பெண்களுக்கு இந்த வருஷத்துல சகோதரிகள் கூட்டத்தின் சார்பாக தேவன் என்ன செய்யறார், நமக்கு முத்திரை மோதிரமாக ஒவ்வொரு சகோதரிகளையும் வைக்க போகிறார் இந்த வருஷத்துல. அப்ப முத்திரை மோதிரமாக விளங்கணும்னா நம்மளுடைய செயல், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய வீடு, தேவன் தங்குற ஆலயம் நம்மளுடைய சரீரம், நம்ம உள்ளம் எப்படி இருக்கு, அவரு பரிசுத்தமா இருக்காங்கிறத நம்ம சிந்திக்கணும். அப்ப ஆண்டவர் நம்மள முத்திரை மோதிரமா வச்சிருக்கிறாருங்கிறாரு. புரியுதுங்களா? ராஜாவுடைய மோதிரம் அவர் அதை கூட மாத்திரலாம். ஆண்டவர் நம்மள முத்திரை மோதிரமாக வச்சு நம்மளை வச்சு ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா அது தடையப்படாது. அப்படிப்பட்ட பெருத்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வேணும்னா நம்ம கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம கவனிக்கணும். அவர் தங்குறதை நம்ம ஆலயம், நம்ம சரீரத்தை நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். அப்படி கவனிச்சு நம்ம நடக்கும் போது நிச்சயமாய் நம்மளை முத்திரை மோதிரமாக நம்மளை வைப்பார். நம்ம பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் வைக்க காத்திருக்கிறார். சரிங்களா? அதனால அந்த சிந்தையோடு நம்ம என்ன செய்வோம், ஒப்பு கொடுத்து ஜெபம்.